நமது சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்களே, தாங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய பாலப்பாடி வட்டத்தைச் சேர்ந்த ஜிஎன் பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த பலகட்சி ஆட்சி முறையில் கட்சி கூட்டங்கள் நிறைய இருப்பதினால் போட்டி போட்டுக்கொண்டு அவரவர்களின் கூட்டங்கள் வெற்றி பெறுவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பதினால் உண்மை சொல்வதும் நன்மை செய்வதும் அரிதாக தான் இருக்கும். உண்மை சொல்வதும் நன்மை செய்வதும் அரிதாக தான் இருக்கும். அப்படியே நன்மை செய்தாலும் அதில் இரட்டைப்படை லாபம் இருக்க வேண்டுமென ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். எதை செய்தாலும் அதில் ஓட்டும் கிடைக்க வேண்டும், அதில் பணம் என்ற நோட்டும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கமே எல்லா கட்சிகளுக்கும் கவனமாக பார்த்து செய்ய அதிக அக்கறை இருக்கின்றது. அது கிடைத்தால்தானே தேர்தல் காலத்தில் தாராளமாக செலவு செய்து வெற்றி பெற முடியும். நாடு முன்னேறுவதற்கும் கட்சி முன்னேறுவதற்கும் சம்பந்தமில்லை. கட்சிக்குத்தான் முதல் உரிமை. நாடு கேடு கெட்டு போனால் என்ன, நமக்கு எதிலும் லாபம் இருந்தால் சரி, அப்படி என்று தான் நினைக்க தோன்றும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இனமும் பணமும் இல்லாமல் ஆட்சிக்கு வருவதில்லை. ஆகையால் அவை இரண்டுக்குமே முதலுரிமையாக அதிக வாய்ப்பு வழங்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இருந்தால்தான் எதிர்க்கட்சிகளை வெற்றி கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் நம்ம கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியும். நாமும் தொடர்ந்து பதவியில் நீடித்திருக்க முடியும். மேலும் அரசியலே செய்ய முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த கட்சிகளுக்கு சொல்லியா தர வேண்டும். அவர்களுக்கு அரசியல் விதிமுறைகளும் ஆதரவாகத்தானே செயல்படுத்தப்படுகின்றது. நமது சனநாயகத்தை பொறுத்தவரையில் பணம் படைத்தவர்கள்தான் அரசியலில் பதவி பெற முடியும். பதவியில் இருப்பவர்கள்தான் தொடர்ந்தே தலைமுறையாக பதவியில் இருக்க முடியும் என்பதை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் யாரால் ஆகும் என்று சலித்து கொள்ளாதீர்கள். எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தாது. சுயநலத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்களின் சுயநலத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. பொதுமக்களாகிய உங்களால் மட்டுமே இது சாத்தியமாகும். அதனால் அனைத்து மக்களும் சுயேட்சை லட்சியத்திற்கு மாறுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். கூட்டு கொள்ளையர் திட்டங்களை மாற்றி காட்டுவோம். லஞ்ச ஊழலையும் ஒழித்து காட்டுவோம், மாற்றி காட்டுவோம். நாட்டை புதுமையாக ஒரு திருப்பு முனையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.